Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. இன்னைக்கு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் கிளாஸ் 6ல இருக்கோம். நம்ம லாஸ்டா வச்சிருந்த ஒரு பெண்டிங் டாபிக் இருக்குது பைத்தான் லைப்ரரிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து 4 லைப்ரரிஸ் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. இது வந்து இந்த ஒவ்வொன்றுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப படிக்கிறதுக்கு இருக்கு. நிறைய ஒவ்வொன்றும் ஒரு 1 வீக் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்டில் நமக்கு வந்து டைம் இல்லாததுனால நம்ம வந்து 1 கிளாஸ்ல முடிக்க போறோம். ஸோ நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், ஸ்கைபே 4மே. ஓகே. இதுல வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் வந்து ஸ்கைப்பே அவ்வளோக்கா கொடுக்கல. இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால நானும் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3க்கு தான் நிறைய கொஞ்சம் கம்பேர் டு ஸ்கைப்பே இதுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த 3மே வந்து நான் தியரி ப்ளஸ் தென் கொஸ்டின்ஸ் பார்ப்பேன். ஸ்கைப்பே வந்து நான் டைரக்டா வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நான் கொஸ்டினுக்கு தான் போறேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு 160 ஸ்லைடுக்கு மேல இருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இது 1 வீடியோவா போட ட்ரை பண்ணுவேன். இன்கேஸ் இது வந்து டைம் போயிடுச்சு நிறைய 1 ஹவருக்கு மேல போகுது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 2 வீடியோவை ஒட்டுக்காவே கிடைக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஸோ லைப்ரரிஸ் இன் பைத்தான். ஸோ எந்த லாங்குவேஜிலும் லைப்ரரி அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் மாடியூல்ஸ், ரைட்? ஸோ ஆல்ரெடி அவங்க டெவலப்பரே வந்துட்டு எல்லாமே ரிலேட்டடா இருக்கிறதும் ரிப்பீட்டடா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் எல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் அது கலெக்ட் பண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து லைப்ரரிஸ். அது வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணா மட்டும் போதும். நம்ம மறுபடியும் அதுக்கான கோடிங் எழுத தேவையில்லை, ரைட்? ஸோ தென் அதுதான் வந்து லைப்ரரிஸ் அப்படின்னு அதோட மீனிங், ரைட்? ஸோ வந்து இது வந்து எதுக்காக பைத்தான் லைப்ரரிஸ் வந்து மெயினாக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெஷின் லேர்னிங். உங்களுக்கு தெரியும் பைத்தான் லாங்குவேஜ் வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ். அண்ட் இந்த டேட்டா சயின்ஸ் எடுத்தனாலே மெயினாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். ஓகே. ஸோ மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் இதுக்கு எல்லாமே வந்து இந்த லைப்ரரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எஸ்பெஷலி இந்த டேட்டா விஷுவலைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்துட்டு மேட்ப்ளாட்லிப். ஓகே. டேட்டா சயின்ஸில் வந்துட்டு சயின்டிஃபிக்கலி யூஸ் பண்ணுறது தான் ஸ்கைப்பே. ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு லைப்ரரிக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ சமூகம் காமன்லி யூஸ்ட் லைப்ரரிஸ் என்னன்னு கேட்டேன்னா டென்சர்ஃப்ளோ, மேட்ப்ளாட்லிப், பாண்டாஸ், நம்பை, ஸ்கைப்பை, ஸ்கிரைப்பி, பைகேம், பைடாஷ், பைப்ரெயின் இது எல்லாமே வந்துட்டு காமன்லி யூஸ்ட் லைப்ரரிஸ் தான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையாவே இருக்கு. ஓகே. ஸோ நம்ம நம்பை பார்க்கலாம். நம்பை இஸ் ஷார்ட் ஃபார் நியூமரிக்கல் பைத்தான். ஓகே. இதோட ஷார்ட் ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது நியூமரிக்கல் பைத்தான். ஸ்கைப்பையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் லார்ஜ் மெயினாக இதில் வந்து அரேஸ் இருக்கு. ஓகே. நம்பைங்கிறதுல மெயினாக என்னங்கிறது அரே கான்செப்ட் தான். ஓகே. இட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் லார்ஜ் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் and matrices along with collection of mathematical function to operate on arrays. அரே வச்சிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் மொத்தமாவே இந்த நம்பையில் இருக்கு. மல்டி டைமென்ஷனல் அரேஸ், லார்ஜ் அரேஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பை. ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்டா பண்ண முடியும். ஓகே. ஸோ எதனால இப்போ நம்ம லிஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி பைத்தானில் லிஸ்ட் இருக்கு அண்ட் நம்பைங்கிறது லைப்ரரி. ஸோ இது தமிழில் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால வந்து லிஸ்ட்டை விட நம்பை வந்து ஃபாஸ்டராக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்பையில் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து கான்டிஜியஸ் பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகே. ஆனால் லிஸ்ட்டில் நமக்கு தெரியும் லிஸ்ட்டில் வந்து ஒரே டைப் ஆஃப் டேட்டா கிடையாது. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிற டேட்டாஸ் இருக்கும். ப்ளஸ் அது வந்து கண்டினியூஸ் பிளேஸ்ல எல்லாம் ஸ்டோர் ஆகாது, மெமரி பிளேஸ்ல எல்லாம் ஸ்டோர் ஆகாது. ஓகே. ஸோ அதனாலே வந்துட்டு நம்பை அரேஸ் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும் லிஸ்ட்டை விட. ஓகே. ஸோ த மெயின் டிஃபரன்ஸ் இஸ் இட் ஸ்டோர்ஸ் அட் கன்டினியூஸ் பிளேசஸ் இன் மெமரி. ஓகே. இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் இந்த டேபிள். லிஸ்ட் கேன் ஹாவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இங்க பாருங்க இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அரே அப்படின்னா வந்து ஹோமோஜீனியஸ். ஓகே. ஸோ இது பார்த்தோன்னா 1.2, 5.4, 2.7 ஆல் ஆர் ஃப்ளோட்ஸ், ரைட்? ஸோ அது மாதிரி தான் வந்து என்னதில் இருக்கும், அரேயில் இருக்கும். ஆனால் நம்மள வந்து நீங்கள் வந்து 1.2 1 ஸ்ட்ரிங் அது கூட நீங்க அரே டிக்ளேர் பண்ணும்போது மிக்சட் டேட்டா கொடுக்கலாம். அது அக்செப்ட் பண்ணிக்கும், எரர் வராது. ஆனா அது ஸ்டோர் ஆகும்போது அது வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணும். டைப் ப்ரமோஷன் பண்ணிட்டு கரெக்டான டைப்புக்கு அது மாத்திட்டு அது போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே. ஸோ லிஸ்டின் போது இது ஸ்டோர் ஆகும்போது இதுக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டட் டேட்டா டைப் எல்லாம் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் இருக்கும்.
அரே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காவும் ஸ்டோர் பண்ணலாம். ஐ மீன் ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட் எல்லாமே நம்ம ஒட்டுக்கா வந்து ஒரு அரேக்குள்ள போடலாம். ஆனா அது ஸ்டோர் ஆகும்போது மேபி ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அது எல்லாம் அந்த இன்டிஜர், ஃப்ளோட் எல்லாம் கூட என்ன ஆகும் தெரியுமா? கன்வெர்ட்டட் டு ஸ்ட்ரிங் அண்ட் இட் ஸ்டோரிங். ஓகே. ஒருவேளை இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டா இருக்கு அப்படின்னா அது ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அது ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ எனிவே அதனாலே வந்து நம்ம என்ன சொல்றோம்? அரேஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அரேஸ் ஆர் சேம் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஸ்டோர் ஆகும்போது அது வந்து ஒரு டேட்டா டைப்பா தான் ஸ்டோர் ஆகுது. Elements of a list are not stored contiguously in memory. Okay, contiguous locationல ஸ்டோர் ஆகாது லிஸ்ட் அரே இதுல மெமரியில. ஆனா அரேனா வந்துட்டு ஒவ்வொன்றும் இப்போ ஒரு 4 சைஸ் ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்குன்னா இது வந்து 0th சைஸ் இது இன்டீஜரா இருக்குன்னா 4 சைஸ் இருக்கும்ல 0 4 நெக்ஸ்ட் 8 லைக் அடுத்தது உடனே அடுத்தது இருக்கும். ஓகே, ஸோ கேப் வராது. கான்டிஜியஸ் மெமரி லொகேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். திஸ் மேக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரே ஃபாஸ்ட் தான் லிஸ்ட். பிகாஸ் பக்கத்துல இருக்குன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகே. Now other differences கூட இருக்கு. List do not support element wise operations, addition, subtract, multiplication because element may not be of same type. லிஸ்ட்டுக்குள்ள different data typesல இருக்கிற டேட்டாஸ் இருக்கு. ஸோ நமக்கு எலமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ் லிஸ்ட்ல பண்ண முடியாது. ஆனா அரேஸ்ல வந்துட்டு இருக்கிறது இஃப் A1 இஸ் an array, அரேயோட நேம் வந்து A1 இருக்கு அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் டு சே A1 by 3 பிகாஸ் ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து ஒரே டைப்பா இருக்குல்ல. ஸோ நமக்கு எலமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ் இதுல பண்ண A1 by 3 டு டிவைட் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஒவ்வொரு எலமெண்டையும் வந்து என்னால 3ஆல டிவைட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒவ்வொன்றும் இப்போ 3ஆல இது பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொன்றும் அது இன்டீஜரா ஒரே டேட்டா டைப்பா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, லிஸ்ட் கேன் கண்டெயின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் தட் பைத்தான் மஸ்ட் ஸ்டோர் த டைப் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரி எலமெண்ட் along with its element value. See, this is very very important. லிஸ்ட்டுக்கு வந்து மெமரி ரொம்ப எடுத்துக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற டேட்டா ஸ்டோர் ஆகும்போது ஒவ்வொன்றத்தோட இப்போ 5ன்னு இருக்கு 5.5ன்னு இருக்கு திவ்யான்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ 5 கிட்ட 5 இன்டீஜர் 5.5 கிட்ட அது ஃப்ளோட் திவ்யா கிட்ட அது ஸ்ட்ரிங் அது மாதிரி ஒவ்வொன்றும் அதோட டேட்டா வித் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இது ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் நம்பே டேக்ஸ் அப் லெஸ் ஸ்பேஸ் இன் மெமரி ஆஸ் கம்பேர்ட் டு லிஸ்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் லைக் ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துருங்க. லிஸ்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் கோர் பைத்தன். பைத்தனோட ஒரு கோர் பைத்தனோட பார்ட் தான் லிஸ்ட். அரே இஸ் எ பார்ட் ஆஃப் நம்பை அரே. இந்த நம்பை லைப்ரரியோட ஒரு பார்ட் தான் இந்த அரே. அது அரேக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்டி அரேன்னு சொல்லுவோம். நம்ம பார்ப்போம் அது டீட்டெயிலா. ஓகே, ஸோ நம்ம நம்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்ல. முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல என்ன இதெல்லாம் பைத்தான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணணும். பிப் இன்ஸ்டால் நம்பை அது எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும். பிப்புங்கிறது கொடுக்கணும். ஓகே, பிப் இன்ஸ்டால் நம்பை அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம நம்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கோடிங் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிப்புங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் நம்பை. ஓகே, ஸோ இது வந்து அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? இம்போர்ட் நம்பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்பை வந்து நம்மளோட நம்பைங்கிறது என்ன? லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் நம்பே. இதுல வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த நம்பே டாட் அரேங்கிறது டைப் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கறனால நமக்கு என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் நம்பே ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் இல்லைன்னா என்பி அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நேம் ஷார்ட் நேம் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் தொட்டுட்டு நம்ம நம்பேக்கு பதில் என்பி டாட் அரே அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகே, எப்பவுமே நம்ம அப்படிதான் கோடிங் எழுதுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கு. நம்பே டாட் அரே ஆஃப் 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம நம்பே அரே இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த என்பி டாட் இங்க என்பி கொடுத்து முன்னாடி நெக்ஸ்ட் இதுல எல்லாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இம்போர்ட் நம்பே ஆஸ் என்பி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்பி டாட்னு கொடுத்தா போதும். இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் நம்பே அதோட ஈஸி தானே அதுக்காக. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம கிரியேட் பண்றோம். அது நம்பே டாட் அரே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் ஃபங்க்ஷன் நேம். இது கண்டிப்பா இப்படியே தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1D அரே உங்களுக்கு கிடைக்கும். சிங்கிள் டைமென்ஷனல் அரே கிடைக்கும். ஓகே,
நம்ம இதுல என்ன இந்த அரே ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது கன்வெர்ட்ஸ் த கிவன் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுது இது ஆக்சுவலி லிஸ்ட் இப்படி தானே கொடுப்போம் இங்க பாருங்க இதுக்குள்ள லிஸ்ட் இருக்கு இல்ல இந்த லிஸ்ட்டை வந்து இந்த அரே ஃபங்க்ஷன் அதை கன்வெர்ட் பண்ணுது எதுக்கு அரேக்கு கன்வெர்ட் பண்ணுது ஓகே ஸோ நம்ம வெர்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் இதுதான் அதோட சிண்டாக்ஸ் ஸ்லாஷ் சாரி நாட் ஸ்லாஷ் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர் attribute ஓகே ஸோ என்ன பண்ணணும் இம்போர்ட் நம்பே கொடுத்ததுக்கு அப்புறம் print np dot npனா numpy ஓகே np dot underscore version underscore கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு நம்ம என்ன numpy version யூஸ் பண்றோமோ அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன் செக் பண்றதுக்கு இந்த அரே வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்கு 1D அரேயா செகண்ட் டைமென்ஷனா மீன் 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷனா அப்படின்னு செக் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு ndim சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு ஓகே அது என்ன ரிட்டர்ன் ஆகுது ஒரு இன்டீஜர் தான் ரிட்டர்ன் ஆகுது ஹவு மெனி டைமென்ஷன் அரே ஹவ் 2 இருக்கா 3 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க இங்க வந்து ஒரு அரே நம்ம என்டி அரே கிரியேட் பண்ணிட்டோம் நம்பே அரே கிரியேட் பண்ணியாச்சு ஓகே ஜஸ்ட் ஒரு 42 சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு அடுத்தது பார்த்தோன்னா வந்து 1 2 3 5 சொல்லிட்டு இன்னொன்று கிரியேட் பண்ணிருக்கு இங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம என் டைமென்ஷன் வந்து நம்மளால பார்க்க முடியும் ஓகே ஸோ இது பார்த்தேன்னா இது உங்களுக்கு இது இப்போ அவுட்புட் தெரியறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு எத்தனை பிராக்கெட் இதுல வந்துட்டு இது ஆக்சுவலி 0 டைமென்ஷனல் தான் ஓகே திஸ் இஸ் 0 டைமென்ஷன் இது வந்து டைமென்ஷன் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கு ஓகே ஒரு 42 ஆனா இது பார்த்தோன்னா இது 1 டைமென்ஷன் உங்களுக்கு 1D 1 அப்படின்னு கிடைக்கும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டோட எண்ணம் கவுண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இங்க பார்த்தோன்னா ரெண்டு எண்ணம் இருக்குல்ல ரெண்டு பிராக்கெட் இருக்குல்ல ஸோ திஸ் இஸ் 2 டைமென்ஷனல் இங்க பாருங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ரோ திஸ் இஸ் செகண்ட் ரோ ஓகே ஃபர்ஸ்ட் 2 rows and 3 columns இது பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும் ஓகே ஜஸ்ட் ஒரு பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆனா இந்த பார்த்தோன்னா இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே தான் 2 rows and 3 columns இங்க பாருங்க how many brackets are here 1 2 3 so இதோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு 3 இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன் இது இதோட டைமென்ஷன் கேட்டோம்னா அந்த பிராக்கெட்ஸோட நம்பர் கவுண்ட் பண்ணா போதும் ஓகே ஸோ இது வந்து 2 டைமென்ஷன் இது வந்து 3 டைமென்ஷனல் அரே இதுக்கு என்ன மீனிங் 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னா இதுல வந்துட்டு 2 இதுல ஒரு இந்த பிளாக்ல வந்து இந்த 1 2 3 ஓகே இதுல வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கு 4 5 6 சொல்லிட்டு இன்னொரு பிளாக் இருக்கு ஓகே சாரி 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கு 1 2 3 4 அனதர் பிளாக் இருக்கு ஓகே ஸோ நம்ம அதை பார்க்கலாம் அது இன்னும் ப்ரோக்ராம் இருக்கு அதோட நம்ம பார்ப்போம் ஓகே ஹையர் டைமென்ஷனல் அரேஸ் ஸோ நமக்கு இது இது நம்ம இப்போ 2 3 வரைக்கும் தான் படித்தோம் ஆனால் வந்துட்டு எனி நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் முடியும் ஓகே வென் த அரே இஸ் கிரியேட்டட் யூ கேன் டிஃபைன் த நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இப்போ நம்ம இது மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் நம்ம எனக்கு இத்தனை டைமென்ஷன் அரே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆர்குமெண்ட்டில் கொடுத்துடலாம் பாருங்க சி np.array of 1 2 3 4 நம்ம நார்மலி இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம் இப்படி கிரியேட் பண்ணுவோம்ல இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி காமா போட்டுட்டு இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கலாம் என்ன ஆட்ரிபியூட் பாருங்க காமா போட்டுட்டு nd min ஓகே ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5 டைமென்ஷனல் அரே உங்களுக்கு கிடைக்கும் சி 1 2 3 4 5 பிராக்கெட்ஸ் இருக்கா ஓகே அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது அரே டாட் என்டிம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷனோட நம்பர் எத்தனைங்கிறது கிடைக்கும் ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கு இங்க என்டிம்னு இருக்கு நம்பரோட டைமென்ஷன் பிரிண்ட் ஆகிறதுக்கு இங்க பார்த்தோன்னா நம்ம எத்தனை டைமென்ஷன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா NDMIN மின் அப்படின்னு கொடுக்கணும் ஓகே இங்க ஒரு என் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் சீக்கிரமா தான் போவேன் நமக்கு எல்லாமே முடிக்கணும் இது ஒவ்வொரு சப்ஜெக்டும் முடிக்கணும் ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன் ஆக்சஸ் அரே எலமெண்ட்ஸ் அரே இண்டெக்ஸிங் இஸ் சேம் ஆஸ் ஆக்சஸிங் அண்ட் அரே எலமெண்ட்ஸ் ஓகே ஸோ அரே இண்டெக்ஸிங்னா உங்களுக்கு தெரியும் தான் என்ன ஒரு ஸ்ட்ரிங் உங்களுக்கு இண்டெக்ஸிங் பண்ண தெரியும் லிஸ்ட் இண்டெக்ஸிங் பண்ண முடியும் தெரியும்ல ஸோ இதுக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இண்டெக்ஸிங் பண்ணுவோம் ரைட் ஸோ யூ கேன் ஆக்சஸ் எனி அரே எலமெண்ட் பை இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி பண்ண முடியும் நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம படிக்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அரே இதுல இருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் அரே எலமெண்ட் எடுத்துட்டு அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் பிரிண்ட் ஆஃப் அரே ஆஃப் 2 தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட் ரைட் தேர்ட் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் என்ன இருக்கும் 2 இருக்கும்ல 0 1 2 திஸ் இஸ் தேர்ட் எலமெண்ட் ஸோ அரே ஆஃப் 2
பிளஸ் அரே ஆஃப் 3 ரெண்டுமே இண்டெக்ஸிங் மூலமா நம்ம அதை கெட் பண்ணிட்டோம். now we are adding it. okay, now access 2D arrays. இது ஓகே, இது வந்து 1 dimensional array. நெக்ஸ்ட் வந்து 2D array access பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. பாருங்க, access the element on the second row, fifth column. இங்க பாருங்க, செகண்ட் ரோயில ஃபிஃப்த் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். செகண்ட் ரோ அப்படின்னா என்ன? இது செகண்ட் ரோ, திஸ் இஸ் இது செகண்ட் ரோ, ஃபிஃப்த் எலிமெண்ட் ஆன் செகண்ட் ரோ. செகண்ட் ரோ அப்படின்னா இதுதான், இது 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 ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோ இது. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணணும்? செகண்ட் ரோயில் ஃபிஃப்த் காலம். ஃபிஃப்த் காலம்னா 0 1 2 3 4, இதோட இண்டெக்ஸ் 4. இது வந்து ஃபிஃப்த் காலம், ரைட்? இது ஃபிஃப்த் காலம். 1 2 3 4 5 5 காலம்ஸ் இருக்கு. ஸோ இதோட இண்டெக்ஸ் என்ன? 4. செகண்ட் ரோயோட இண்டெக்ஸ் என்ன? 1, பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இந்த ரோயோட இண்டெக்ஸ் 1. ஸோ நமக்கு என்ன கொடுப்போம்? 1 4 அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ ரோட நம்பர் கவுண்ட் பண்ணும்போது நம்ம 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, அந்த மாதிரி கவுண்ட் பண்றோம். காலம்ஸும் அப்படிதான். ஆனா நம்ம இண்டெக்ஸ் பார்க்கும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த என்ன சொல்லிக்காங்க? செகண்ட் ரோங்கும் போது இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ இண்டெக்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோயில ஃபிஃப்த் காலங்கும் போது அதோட இண்டெக்ஸ் என்ன? ஃபிஃப்த் காலத்தோட இண்டெக்ஸ் என்ன? 4. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் attributes ஆஃப் நம்பே அரே. நம்பே அரேட attributes என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். nd array டாட் ending அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எண்டிங் வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்மளோட அரே வந்து எத்தனை டைமென்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. அதுக்கு ndim தான். முன்னாடி நம்ம n டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சோம். அது என்னங்கிறதும் நீங்க ரெண்டும் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ நம்பே கால்ஸ் த டைமென்ஷன் ஆஸ் ஆக்சஸ். ஓகே, thus 2D array has 2 axes. ஓகே, டைமென்ஷனை நம்ம ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 2D அரேக்கு வந்து எத்தனை ஆக்சஸ் இருக்குன்னு கேட்டோம்னா 2 ஆக்சஸ். 3D அரேக்கு 3 ஆக்சஸ். ஓகே, அது மாதிரி. ஸோ அதிலே இப்போ பார்த்தோன்னா 2Dக்கு 2 ஆக்சஸ் இருக்குன்னா ரோ ஆக்சஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சஸ் 0 அப்படின்னு சொல்லுவோம். காலம் ஆக்சஸை வந்து ஆக்சஸ் 1 சொல்லுவோம். அப்போ 2D அரேக்கு வந்து 2 ஆக்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோவா இருக்கும், அது வந்து 0 ஆக்சஸ் சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து ஆக்சஸ் 1. ஓகே, ஆக்சஸ் 1 நம்ம என்ன சொல்லுவோம்? காலம் ஆக்சஸ் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ எழுதுவோம், செகண்ட் எழுதுறது காலம். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆக்சஸ் எத்தனை இருக்குங்கிறத அதோட ரேங்க். ஓகே, இப்போ ஒரு 4 டைமென்ஷன் அரேனா அதோட ரேங்க்னா 4. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாட் ஷேப், nd அரே டாட் ஷேப். இது என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸோட சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஷேப் attribute gives the sequence of integers indicating the size of the array for each dimension. ஓகே, ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் அதோட சைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன சொன்னோம்? ரோ ஆக்சிஸ், ரைட்? ஸோ அதுல வந்துட்டு என்ன இருக்கு, எத்தனை இருக்கு. செகண்ட் ஆக்சஸ் என்ன? காலம். ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு எத்தனை இருக்குங்கிறது தான் அது ஒரு அவுட்புட்டா இருக்கும். இப்ப பார்த்தோன்னா இது வந்துட்டு 2 டைமென்ஷனல் அரே. ஸோ என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 2 ஆக்சஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ரோ, எத்தனை ரோ இருக்கு? 1 2 ரோஸ் இருக்கா? ஸோ உங்களுக்கு இங்க 2ன்னு வரும். ஷேப்போட ஃபர்ஸ்ட் 2 வரும். அப்புறம் வந்து என்ன வரும்? காலம்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 இப்படிதானே வருது. இங்க பாருங்க, இப்படி இந்த அவுட்புட் வந்து ஆக்சுவலி இது இந்த அரே பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ this is first column, this is second column, this is third and this is 4. So 4 columns இருக்கு, 2 rows இருக்கு. அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, ஸோ nd.array.shape கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸும் வரும். நெக்ஸ்ட் nd array.size அப்படின்னா இந்த ஷேப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட சைஸ். ஓகே, அதோட ஜஸ்ட் இங்க 2 இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னா அதோட சைஸ் கேட்டனா 2 × 4 8 இருக்கும் இதோட சைஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. இட் gives the total number of elements of the array. This is equal to the product of the elements of the shape. So இந்த இப்போ இது 1 2 3 4 இது வந்து என்ன? இதோட ஷேப் என்ன? 4 அப்படின்னு மட்டும் இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு
ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட் அரே, தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அரே. ஒன் டைமென்ஷனல் அரேன்னா அதோட எத்தனை ஆக்சஸ் இருக்கும்? ஒரே ஆக்சஸ் தான் இருக்கு. ஸோ அது இது மட்டும் தான் இருக்கு, 4 அப்படின்னு மட்டும் இருக்கும். டூ டைமென்ஷன் இது வந்து டூ டைமென்ஷனல் அரே. டூ டைமென்ஷனுக்கு டூ ஆக்சஸ் இருக்கும், ரோ அண்ட் காலம், ரைட்? ஸோ எத்தனை ரோஸ் இருக்கு இங்க பாருங்க, 1 2 3 4 5 6, 2 ரோஸ் இருக்கா? ஸோ சாரி 3 ரோஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 ஷேப்பில் 3, தென் காலம்ஸ் எத்தனை இருக்கு? 2 காலம்ஸ் தான், 3 2. அது மாதிரி ஷேப்பில் ஆன்சர் வந்தது. இதோட சைஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட் தான் 3 into 2 6. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6, 6 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி. இப்ப பார்த்தேன்னா இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப இந்த அரேயோட சைஸ் கேட்டோம்னா 8 இருக்கும் சைஸ். தட் மீன்ஸ் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் nd array dot d type. Fourth attribute is d type. D type na என்ன? Data type கண்டுபிடிக்கிறதுக்காக. Okay, so all the elements of array நமக்கு தெரியும், எல்லா எலிமெண்ட்ஸும் சேம் டேட்டா டைப்பா இருக்கும்னு சொன்னோம்ல. np dot array of, இங்க பாருங்க, இங்க float. ஓகே, so float வந்து உங்களுக்கு float 64 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும் d type கொடுத்துட்டோம் அப்படின்னா. இந்த இது பார்த்துக்கோங்க, இங்க மிக்சட் டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். numpy automatically promotes them to the most general type. இப்ப நம்பர்ஸா இருக்கு அப்படின்னா எல்லா நம்பர்ஸும் கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, இன்டிஜர்ஸும் ஃப்ளோட்டும் எல்லாம் இருக்குன்னா ஃப்ளோட்டுக்கு மாறிடும். அது இல்லாம நம்பர்ஸும் இருக்கு, ஃப்ளோட்ஸும் அது கூட ஸ்ட்ரிங்கும் இருக்குன்னா ஸ்ட்ரிங்குக்கு மாறிடும். ஓகே, ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கூட இதுக்குள்ள இருக்கிறதுனால இதை மொத்தமா என்ன மாத்திடும்? ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்கா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் nd array dot item size. இது இப்போ பார்த்தது d டைப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐட்டம் சைஸ். ஸ்பெசிஃபை த சைஸ் ஆஃப் பைட்ஸ் இன் ஈச் எலமெண்ட் ஆஃப் தி அரே. ஸோ அதோட டோட்டல் அரே சைஸ் எத்தனை பைட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். np dot array of 1 2 3. இது வந்து டேட்டா டைப் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து நம்ம 32 பிட் சிஸ்டம் யூஸ் பண்றோம்னா இன்டு 32ன்னு வரும். 64 பிட் தான் நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா வந்துட்டு CPU அப்படின்னா இன்டு 64ன்னு வரும். ஓகே, ஐதர் 32 or 64 இன்டு, பிகாஸ் திஸ் இஸ் இன்டீஜர் வேல்யூஸ். அதோட ஐட்டம் சைஸ் இருக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? 4. இன்டீஜரோட சைஸ் 4ன்னு உங்களுக்கு தெரியும். 32 பிட் சிஸ்டம் யூஸ் பண்றோம்னா 4, 64 இருக்குன்னா 8. ஓகே, ஸோ அதோட இன்டீஜரோட டோட்டல் சைஸ் என்னங்கிறதா உங்களுக்கு ஐட்டம் சைஸ்ன்னு கொடுத்தனா வரும். இதே வந்து ஃப்ளோட்டா இருக்குன்னா ஃப்ளோட்டோடது 8. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சைஸ் வந்து ஐட்டம் சைஸ் உங்களுக்கு 8 தான் கிடைக்கும். அதர் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் நம்பை அரேஸ். நீங்க ஆல்ரெடி நம்பை அரே நம்ம சிம்பிளா கிரியேட் பண்றது பார்த்துட்டோம். ஆனா வேற விதமாகவும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் யூசிங் np டாட் அரே வித் d டைப். சி, இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இங்க இதுல இருந்து டி டைப் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இது மென்ஷன் பண்ணல அப்படின்னா இது வந்து பாருங்க இன்டீஜர்ஸா இருக்குல்ல, 1 2 3 இன்டீஜர்ஸா இருக்கும். உங்களுக்கு டி டைப் வந்து இன்டீஜர் அது வந்து அலோகேட் பண்ணும்போது இன்டீஜரா தான் அலோகேட் பண்ணும். ஆனா நமக்கே வந்து டைரக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். எனக்கு என்ன நான் டேட்டா கொடுத்தாலும் எனக்கு அது ஃப்ளோட்டா தான் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு டி டைப்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆட்ரிபியூட் வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம். டி டைப் ஈக்குவல் ஃப்ளோட் 32 அப்படின்னு கொடுத்தேன்னா இதை வந்து ஃப்ளோட்டா மாத்திக்கும். ஓகே, உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் போது 1 2 3ங்கிறது 1 வந்து 1.2 அப்படின்னு தான் கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் காமே எல்லாம் வராது, ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் 2 டாட், நெக்ஸ்ட் 3 டாட், இப்படிதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது நான் ரன் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்து ரன் பண்ணிட்டு அது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கிறது. ஓகே, அப்புறம் ஃப்ளோட் 32 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் டு கிரியேட் அரேஸ். நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு அரே கிரியேட் பண்ணலாம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா? ஆல்ரெடி அரேங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு தெரியும். ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அதுக்குள்ள நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்? இங்க வந்து எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ்ங்கிறது நம்ம மென்ஷன் பண்றோம், ரைட்? ஸோ அது எல்லாமே ஜீரோஸா வரும். ஓகே, டி டைப்பும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் இன்டீஜர்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க பிரிண்ட் பண்ணும்போது 2 ரோஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? 2 ரோஸ்.
3 columns இருக்கா 3 columns அது வந்து எல்லாமே 0 அப்போ ஒரு 2 rows and 3 columns full of zeros வேணும் அப்படின்னா np.zeros யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி np.ones யூஸ் பண்ணனா உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் np.arrange அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்கு இது நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் படிச்சோம்ல நம்ம பைத்தான்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் படிச்சோம்ல லைக் ஒரு இதுல ஃபோர் லூப்ல எல்லாம் யூஸ் பண்றது ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா வந்துட்டு 0ல இருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும்னு சொன்னேன்ல அதே மாதிரி தான் np.arrange ஓகே இப்போ பார்த்தோன்னா ஸ்டார்ட்ஸ் இதுதான் இதோட சிண்டாக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் டீடைப் இது வந்து இது டீடைப்புங்கிறது ஆப்ஷனல் தான் இதுவும் ஸ்டெப் எல்லாம் கூட நீங்க பண்ணாம இருக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரும் இப்ப பார்த்தோன்னா இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் 1 5 0.5 அதாவது எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 5 வரைக்கும் 5 வரைக்கும் இருக்கிறதா 5 வரைக்கும்னா 5 வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும்னு முன்னாடியே சொல்லியிருக்கு அப்புறம் 0.5னா ஒவ்வொன்றும் ஸ்டெப் பண்ணும்போது அதாவது ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு உங்களுக்கு வரும் ஆனா எனக்கு 1 அதுக்கப்புறம் 1.5 அதுக்கப்புறம் 2 2.5 அது மாதிரி வரணும்னா நான் ஸ்டெப் வந்து 0.5 கொடுத்துட்டேன் ஓகே அப்புறம் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டா இருக்குது பிகாஸ் இது பாயிண்ட்ல வர்றது இல்லை அதனால ஓகே அது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் நவ் அரே np.arrange அது இதோட எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது பாருங்க -2ன்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே -2 24 4 அப்படின்னு கொடுத்தா -2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எது வரைக்கும் 24க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஓகே ஸோ ஸ்டெப் வந்து 4 ஸோ -2 + 4 என்ன 2 2 + 4 6 6 + 4 10 அது மாதிரி டில் 22 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு 22 + 4 பண்ணிட்டோம்னா 26 ஆயிரும் இதுல எக்ஸீட் ஆயிரும் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 24 தான் 24க்கு முன்னாடி முடிக்கணும் ஓகே ஸோ இது மாதிரி பண்ணலாம் ஸோ திஸ் அரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் நேம் நீங்க எழுதி வைக்கணும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரே ஸ்லைசிங் நம்பையில வந்து எப்படி அரே ஸ்லைசிங் பண்ணலாங்கிறது ஸ்லைசிங் மீன்ஸ் டேக்கிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் கிவன் இண்டெக்ஸ் டு அனதர் இண்டெக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்லைசிங் வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இது மாதிரி தான் இந்த காலன் போட்டுட்டு தான் நம்ம ஸ்லைசிங் பண்ணுவோம்னு படித்தோம் ஓகே ஸோ ஸ்டார்ட் எண்ட் we pass slice instead of index like this start and end அப்புறம் ஸ்டெப்பும் கொடுக்கலாம் பாருங்க இங்க ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் 1 2 3 4 5 6 7 அது 4 அதுக்கப்புறம் நான் எதுவுமே கொடுக்கல தட் மீன்ஸ் 4th இண்டெக்ஸ்ல இருந்து இருக்கிற எல்லாமே 0 1 2 3 4 ஸோ உங்களுக்கு என்ன வரும் 5 6 7 அப்படின்னு அவுட்புட் வரும் ஓகே நெக்ஸ்ட் யூஸ் த ஸ்டெப் வேல்யூ டு டிட்டர்மைன் த ஸ்டெப் ஆஃப் த ஸ்லைசிங் அது உங்களுக்கு தெரியும்ல ஸ்டெப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பாருங்க 1 5 2 ஸோ ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது 2 அப்படின்னு கொடுத்தேன்னா கண்டிப்பா ஒன்னு ஸ்கிப் ஆகி வரும்ல பாருங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே 1 வரும் அவுட்புட் சி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் தான் திஸ் இஸ் இண்டெக்ஸ் நாட் எலமெண்ட் நேம் இண்டெக்ஸ் 1 என்ன திஸ் இஸ் 0 திஸ் இஸ் 1 ஸோ கண்டிப்பா 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ரைட் பிகாஸ் திஸ் இஸ் இண்டெக்ஸ் 1 1 2 3 4 5 வராது 5 வந்து எக்ஸ்க்ளூடிங் தான் அப்போ 4 வரைக்கும் தான் வரும் ஓகே 2 3 4 அந்த 2 3 வருமா வராது பிகாஸ் 2க்கு அப்புறம் உடனே அடுத்த நம்பர் வரக்கூடாது ஸ்கிப் பண்ணணும் 2 + 2 ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு தான் வரணும் அதுக்கு தான் இங்க ஸ்டெப் 2 கொடுத்துருக்கு அதனால உங்களுக்கு 2 4 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு இந்த ஸ்டெப்பை பத்தி எல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸ் நல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனாலதான் இது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் அந்த கிளாஸ் பார்க்காம இது கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓகே ரிவர்ஸ் அண்ட் அரே அப்போ இந்த ஒரு ஃபுல் அரே வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னு ஈஸி ட்ரிக் இருக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட்டும் ஸ்டெப்பும் வந்து ஸ்கிப் இந்த மாதிரி கொடுத்துடணும் ஜஸ்ட் 2 கோலன் கொடுத்துடணும் ஓகே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு -1 அப்படின்னா இதுல இருந்து திருப்பி வந்துடும் உங்களுக்கு பாருங்க ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் ஸ்கிப் பண்ணியாச்சு ஸ்டெப்பு வந்து -1 இருக்கு ஓகே ஸோ நம்ம 7 -1 இருக்கு அப்படின்னா வந்து இதுல இருந்து இப்படி இதுல இருந்து உங்களுக்கு வரும் 7 7 -1 என்ன 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி வரும் ஓகே ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்கு இதுதான் கோடிங்
நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரேஸ். அரேஸ்ல இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொன்றா வந்து நிறைய எல்லாம் நான் கொடுக்கல. ஒரு ஒரு டேபிளா உங்களுக்கு ஈஸியா நான் மாத்தி வச்சிருக்கேன். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 5-7 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஆனால் அப்படி அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம். ஜஸ்ட் அடிஷன். அடிஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் பிளஸ் சிம்பிள் போடுவோம். இல்லைன்னா வந்து np.add அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. np.add ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆடுன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லைன்னா நம்ம பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 அரே இருக்கு, இடைக்கு பிளஸ் கொடுத்துக்கலாம். அதுபோல சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் ஸ்டார், டிவிஷன் ஸ்லாஷ், ஃப்ளோ டிவிஷன். ஃப்ளோ டிவிஷன் என்னன்னு பைத்தானோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்களுக்கு புரியாது. ஓகே, இது தெரியலன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கணும். மோடுலஸ், மோடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது, பவர் ஆப்ரேட்டர் எப்படி பண்ணும், இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்மளோட என்பி இந்த நம்பையில் வந்து என்ன பண்ணலாம், ஐதர் யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள் ஆர் யூ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் np.add, np.subtract, np.multiply, np.divide, float underscore divide. நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ளோர் டிவைடு கிடையாது, ஃப்ளோர் அண்டர்ஸ்கோர் டிவைட். மோடுலஸுக்கு மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்கு, பவர் அப்படின்னு சொல்லிட்டு பவருக்கு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ். இந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னங்கிறது. டிரான்ஸ்போசிங் அண்ட் அரே டர்ன்ஸ் இன் ரோஸ் இன்டு காலம்ஸ் அண்ட் காலம்ஸ் இன்டு ரோஸ் ஜஸ்ட் லைக் மெட்ரிசஸ். நம்ம மேக்ஸில் மெட்ரிசஸில் படிப்போம் இல்லை, அதில் என்ன பண்ணோம் 1 2 3 4 5 6 அப்படி இருக்குன்னு அதுதான் அரேன்னா, அதை வந்து ரோஸை காலமாகவும் காலமை ரோவாகவும் மாற்றிருக்காங்க பாருங்க. இது வந்து 1 2ங்கிறது ரோவா இருந்தது, அது நேர மாதிரி காலமா இருக்கு பாருங்க. அது மாதிரி 1 3 5ங்கிறது காலமா இருந்தது ரோவா மாறி இருக்கு. அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ்ங்கிற ஃபங்க்ஷன். ஐதர் யூ கேன் யூஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஃபுல்லாவே டைப் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஷார்ட்டா டி அப்படின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாட்டு நமக்கு தெரிஞ்சதே தான். இங்கே தான் டிஃப்ரென்ஸ். அரே டாட் டி ஆல்ரெடி அரே கிரியேட் ஆயிருக்கு, அது டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா டாட் டி அப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா டாட் டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் சோர்ட்டிங். அது வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டருக்கு மாத்துறதுக்காக தான். பை டிஃபால்ட் என்ன ஆர்டர்ல இருக்கும், அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அது என்ன, எந்த ஃபங்க்ஷன், அரே டாட் சோர்ட். ஓகே, அரே டாட் சோர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தனா உங்களுக்கு சோர்ட் ஆயிட்டு கிடைக்கும். sorting is done row wise தான் sorting பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் concatenating arrays. two or more arrays வந்து join பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், numpy dot concatenate of, அப்புறம் எத்தனை அரேஸ் நம்ம கான்காட்டினேட் பண்ணுவோங்கிறது இங்க மென்ஷன் பண்ணணும். அரே 1 அதோட நேம், அரே 1 அரே 2. ஓகே, ஆக்சஸ் ஈக்குவல் இது வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரேஸ் மஸ்ட் பி சேம் ஷேப் எக்ஸப்ட் அலாங் த ஆக்சஸ் யூ ஆர் ஜாயினிங். ஓகே, அரேஸ் ஆனா கான்காட்டினேட் பண்ண அரேஸ் வந்து சேம் டைமென்ஷனலா இருக்கணும். 2 டைமென்ஷன்னா 2 டைமென்ஷன் அரேஸ் தான் இருக்கணும் ரெண்டுமே. ஓகே, அதர்வைஸ் யூ வில் கெட் an error. ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டியது அரே டாட் சார்ட் தென் அரே டாட் கான்காட்டினேட். ஓகே, நெக்ஸ்ட் ரீஷேப்பிங் அரேஸ். அரேஸ் வந்து ரீஷேப் ஆல்ரெடி 2 டைமென்ஷன் இருக்கிறத 3ஆ மாத்தலாம், 3 4ஆ மாத்தலாம். அது மாதிரி பண்றதுக்காக ரீஷேப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. we can modify the shape of an array using reshape function. reshaping an array cannot be used to change the total number of elements. டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மாத்துறதுக்காக ரீஷேப் பண்ண முடியாது, டைமென்ஷன் மாத்துறதுக்காக நம்ம பண்றோம். இட் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் an array without changing its data. ஓகே, ஷேப்பு தான் மாத்துது, அதோட அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ஸை மாத்தலாம். ஓகே, ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் என்ன, நியூ அரே ஈக்குவல் டு அரே டாட் ரீஷேப் ஆஃப் நியூ ஷேப். இந்த அரேயோட நேம் இது டாட் ரீஷேப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், நியூ ஷேப் என்ன 2Dனா 2 அது மென்ஷன் பண்ணணும். இங்க பாருங்கதா, அரே டாட் ரீஷேப் ஆஃப் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 2 ரோ, இது ஆல்ரெடி ஒரு சிங்கிள் டைமென்ஷன், இது வந்து எனக்கு 2 rows and 3 columns இருக்கிற டைமென்ஷனுக்கு மாத்தணும். ஓகே, அதனால நான் 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது என்னாச்சு பாருங்க, 1 2 3 4 2 ரோ அண்ட் 3 columns மாறி இருக்கு, அதுக்கு ரீஷேப். நெக்ஸ்ட் அரே எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், யூசிங் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து ஸ்பிளிட்டே வந்து 4 விதமா இருக்கு, நான் ஷார்ட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் நோட்ஸ். இது np.split அப்படின்னா ஜெனரல் ஸ்பிளிட். இது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்காக. np.array underscore split அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுதான் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிறது. அது ஏங்கிறது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் np.h split இருக்கு, அது என்ன ஹொரிசாண்டல் ஸ்பிளிட். v ஸ்பிளிட்னா வெர்டிக்கல் ஸ்பிளிட். வெர்டிக்கலா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ஹொரிசாண்டலா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பிளிட் அரே அண்டர்ஸ்கோர் ஸ்பிளிட், ஹெச் ஸ்பிளிட், வி ஸ்பிளிட். ஓகே, ஸோ நம்ம ஒரு அரே இருக்கு, இது பாருங்க, இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே இருக்கு. பாருங்க, ஒரு பிராக்கெட் தான் இருக்கு.
இதை வந்து என்ன பண்ணணும், எனக்கு 3-ஆ பிரிக்கணும். 3-ஆ பிரிக்கணும் அப்படின்னா இது என்ன நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன், அரே அண்டர்ஸ்கோர் ஸ்பிளிட். இதுதான் வந்து நல்ல இதுதான் நமக்கு யூஸ் பண்ணனா பெஸ்ட். உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும். அரே அண்டர்ஸ்கோர் ஸ்பிளிட் ஆஃப் அரே கோமா 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு என்ன ஆகணும், இது 3 அரேயா ஸ்பிளிட் பண்ணணும். அப்ப இது பார்க்கும் எத்தனை இருக்குன்னு பார்க்கும். பார்த்தோன்னா 6 இருக்கு. ஸோ 6 வந்துட்டு எனக்கு 3-ஆ மாத்தணும்னா அது கரெக்டா ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கும். பாருங்க 1 2 இதை வந்து ஒரு அரேயா மாத்திருச்சு. செகண்ட் இது ரெண்டுமே ஒன்று, அடுத்தது 5 6 அப்படின்னு சொல்லி ஈக்குவலா வந்து பிரிச்சுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 பார்ட்ஸா பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 1 2 3 4 5 6 இது வந்து 3 பார்ட்ஸா பிரிக்கணும் அப்படின்னா பாருங்க, இதை எப்படி நான் 3 பார்ட்ஸா பிரிக்கிறது? இது வந்து ஒரு பார்ட்டா பிரிக்கலாம். இது ஒரு மினிட். சாரி இது வந்து 3 பார்ட்ஸ் கிடையாது, 4 பார்ட்ஸ் தான். நான் இங்க எழுதும்போது தப்பா போட்டுட்டேன். 4 பார்ட்ஸா பிரிக்க போறோம். அப்போ நம்ம 4 பார்ட்ஸா பிரிக்கணும். ஆக இருக்கிறது 6 எலமெண்ட்ஸ். அதை நான் 4-ஆ பிரிக்கணும்னா எப்படி ஈக்குவலா பண்ண முடியாது இல்ல. 3-ஆ பிரிக்கணும்னா 6/2 3 பார்ட்ஸ் கிடைச்சிரும். ஆனா 4ங்கும் போது பாருங்க 1 2 3 4 அப்புறம் பார்த்தோன்னா மிச்சம் 2 இருக்கு. 2 தான் இருக்கு. ஆனா இன்னும் 2 பார்ட் பிரிக்கணும் போது இந்த 5-ஐ மட்டும் நான் ஒண்ணா எடுத்துருவேன். 6-ஐ மட்டும் எடுத்துருவேன். பாருங்க இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அது தகுந்த மாதிரி அது மாத்திக்கும். இது கொடுத்தேன்னா np.array split கொடுத்தா. ஆனா நீங்க இது மாதிரி கொடுத்தோம்னா np.split கொடுத்தேன்னா உங்களுக்கு கரெக்டா அது வராது. np.split கரெக்டா அது ஈக்குவலா தான் அது டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ np.split கொடுத்தேன்னா இதுல ஒர்க் ஆகுமா? இது வந்து ஈக்குவலா 4-ஆ பண்ண முடியுமா? முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு அரே அண்டர்ஸ்கோர் ஸ்பிளிட் தான் பெஸ்ட். மிச்சத்தை வந்து அது கரெக்டா வந்து டிவைட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரேஸ். என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம கம்பேரிசன் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லை, டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீடியன், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம். np.min மினிமம் வேல்யூவா மாத்துறதுக்கு. இதுக்கு நான் இவ்வளவுதான் ஷார்ட்டா பண்ணி வச்சிருக்கேன். டேபிளா கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்காக இந்த அளவு இன்டெப்தா போகல நான். ஸோ np.min அது அவ்வளவு போதும், ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். இது மினிமம் வேல்யூ ஒரு அரேல கண்டுபிடிக்கணும்னா நம்பையில என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, np.min. அதுபோல மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு np.max. சம்மு கண்டுபிடிக்கிறதுக்கு சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆப்ஷன்ல ஆட் நல்லா இருக்கும், இல்ல சம். மீன் வேல்யூ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு மீன். அப்புறம் மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மீடியன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குல்ல, நம்ம இதுல பண்ணுவோம்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுக்கு வந்து எஸ்டிடி. ஓகே, பின்ன வேரியன்ஸ் சொல்லிட்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கு VAR. அப்புறம் பெர்சன்டைல் லைக் 25th 50th பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பெர்சன்டைல் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அதுக்கு நாட் பெர்சன்டேஜ், பெர்சன்டைல், அதுக்கு பெர்சன்டைலுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூட இண்டெக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆர்க் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைல்ஸ் லோடிங் அரே ஃப்ரம் ஃபைல்ஸ் இன் நம்பே. நம்ம ஃபைல்ஸ்ல இருந்து நம்ம அரேஸை வந்து லோட் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட் காமன்லி யூஸ் ஃபைல் டைப் டு ஹேண்டில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அது நல்லா யூஸாக இருக்கிற ஃபைல் டைப் என்ன கேட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஃபைல் டைப்ஸ் இருக்குல்ல. அது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ண CSV ஃபைல் தான். CSVனா காமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம அரேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைல்ஸ்ல இருந்து நம்ம அரேஸ் எடுக்க போறோம். லோட் பண்றதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, np.load text. np.load text அப்படின்னா லோட் டேட்டா ஃப்ரம் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, அதுல இருந்து நான் வந்து எனக்கு அரேக்கு தேவையான டேட்டாஸ் எடுக்க போறேன்னா லோட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதே வந்து லோட் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் CSV வித் மிஸ்ஸிங் டேட்டா. இதுல வந்து மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்டில் பண்ணாது. ஆனா வந்து கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் மிஸ்ஸிங்கா இருக்கு, அது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, அதை வந்து நான் வந்து அதுதான் நான் லோட் பண்ண போறேன்னா இதுதான் கொடுக்கணும். அப்போ இது வந்து இட் கேன் ஹேண்டில் மிஸ்ஸிங் டேட்டா ஆல்சோ. ஓகே, ஜென் ஃப்ரம் டெக்ஸ்ட் இது வந்து லோட் டெக்ஸ்ட், இது வந்து மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்டில் பண்ணாது. அடுத்தது np.load, இது எதுக்காகன்னா லோட் ஃப்ரம் numpy ஃபைல்ஸ்ல இருந்து
நம்ம லோட் பண்றதுக்காக நம்பை ஃபைல் ஆல்ரெடி இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபைல் இருக்கு, அதுல இருக்கிற டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னா np.load கொடுத்துக்கலாம். லோட் இசட் எதுக்குன்னா கம்ப்ரஸ்டு ஃபைல் இருக்கும் இல்ல, மல்டிபிள் அரேஸா இருக்கும், மல்டிபிள் அரே இதுக்கு லோட் பண்ண முடியும், அதுவும் வந்து கம்ப்ரஸ்டா இருக்கிற ஓகே ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து எடுக்கணும்னா லோட் இசட். நெக்ஸ்ட் சேவிங் நம்பை அரேஸ் டு டிஸ்க். ஓகே, இது இப்போ நம்ம என்ன படிச்சோம், ஃபைல்ல இருந்து டேட்டா எரேஸ்னு நமக்கு லோட் பண்ணலாம். இது வந்து நம்ம திருப்பி பண்றோம், நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு, அந்த அரே வந்து டிஸ்க்கு சேவ் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா சேவ் டெக்ஸ்ட், சேவ் டிஎக்ஸ்டி. ஓகே, நோட் பண்ணுங்க, நான் மறுபடியும் சொல்றேன் இம்பார்ட்டன்ட் ஆனனால. சேவ் டிஎக்ஸ்டி. ஓகே, டிஇ வராது, டிஎக்ஸ்டி இஸ் யூஸ் டு சேவ் a numpy array to a text file. டெக்ஸ்ட் நம்மளோட நம்பே அரே வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு போய் ஸ்டோர் பண்றது, சேவ் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, np.saveText எங்க போய் சேவ் பண்ண போறேன், இதுக்குள்ள சேவ் பண்ண போறேன். என்ன, ஸ்டூடெண்ட் டேட்டா. இது வந்து காமா வச்சுட்டு தான் வந்து நான் வந்து பண்ணணும், ஒவ்வொன்றா வந்து டீலிமிட்டர் காமா இருக்கணும், அதர் ஃபார்மேட் வந்து இன்டிஜர் ஃபார்மேட்ல இருக்கணும். அதனால நான் பெர்சன்டேஜ் i அப்படின்னு கொடுத்தேன்னா இன்டிஜரா வந்து அது ஃபார்மேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த டேட்டா, அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து np.array, இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா தான் நம்ம சேவ் பண்ண போறோம். எங்க சேவ் பண்றோம்னா இந்த ncrt testout.txt ஃபைல் போய் ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, நான் மாத்தி சொன்னேன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து நம்ம இங்க ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து சப்போஸ் இப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அரே 185 90 278 88 இருக்கு அப்படின்னா அது வந்து அதுல போய் ஸ்டோர் ஆகும்போது இப்படி காமா 1 காமா டீலிமிட்டட் காமா சொன்னோம்ல, 1 காமா 85 காமா 90, அப்புறம் 2 காமா 78 காமா, பிகாஸ் திஸ் இஸ் 2 டைமென்ஷனல், அதனால இப்படிதான் வரும், 1 row 2 rows and 3 columns வரும் வித் delimiter comma and its integer. இது வந்து percentage f கொடுத்திருந்தீங்கன்னா 1.85 point அப்படின்னு தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்ம நம்பை முடிச்சாச்சு. நம்பையோட இதோட நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறது செக் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் டஸ் நம்பை ஸ்டாண்ட் ஃபார்? நம்பை என்ன? நம்பர் பிக்கர், நியூமரிக்கல் பைத்தான், n dimensional array. Numbay stand for numerical python. Next, what is the array object in Numbay called? What is the array object? Numbay யூஸ் பண்ற array object நம்ம எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறது தானே, ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். nd அரேன்னு இருக்கு, n அரேன்னு இருக்கு. கரெக்ட் ஆன்சர் என்ன, nd அரே. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் கோட். இங்க ஒரு கோடு கொடுத்திருக்கு. வாட் வில் பி த பிரிண்டட் ரிசல்ட் கேட்டிருக்காங்க. பாருங்க, 1 2 இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் பிராக்கெட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, 3 இருக்கு, தட் மீன்ஸ் திஸ் இஸ் 3 டைமென்ஷனல் அரேன்னு புரிஞ்சிருக்கு இல்ல. நவ் என்ன நம்ம பிரிண்ட் பண்ண போறோம்னு பாத்துக்கோங்க, 1 1 0. அதாவது 3 டைமென்ஷனல் இருக்கிறதுனால தான் இங்க 3 வேல்யூஸ் கொடுத்திருக்கு. இதுல இந்த செகண்ட் 3 டைமென்ஷன் ஆகும்போது இதுதான் ரோ, திஸ் இஸ் ரோ, திஸ் இஸ் காலம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரோ, இது காலம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அந்த நம்பர் ஆஃப் பிளாக் தான் கொடுத்துருக்கு, பிளாக்கோட நேம். எத்தனை பிளாக் இருக்கு இங்க, அத்தனை பிளாக்கோட எத்தனாவது பிளாக் நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதுதான் இங்க கொடுக்குறோம். ஓகே, திஸ் இஸ் பிளாக், திஸ் இஸ் ரோ அண்ட் திஸ் இஸ் காலம். ஓகே, கலர் மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பிளாக்ல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோயில 0th வேல்யூ. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். நீங்க சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பிகாஸ் சில நம்ம இது நிறைய பார்ப்போம் அரேஸ் எல்லாம். ஆனா உங்களோட சிலபஸ் சி கிடையாது இல்ல. ஓகே, ஸோ 1 1 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாக். ஸோ எத்தனை பிளாக் இருக்கு, இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 1, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா this is 5 6 7 8. so first row என்ன, this is 0th row, this is first row. so கண்டிப்பா இந்த row தான் first rowனா இது 7 or 8. அதுக்குள்ள 0th value,
இது அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் இது ரெண்டும் தான். இந்த வேல்யூஸ் இண்டெக்ஸ் என்ன, this is 0, this is 1. ஸோ 7 உங்களுக்கு அடிச்சிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் இந்த பாட்டு மறுபடியும் பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ரொம்ப ஈஸி இது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் ஃபார் பிரிண்டிங் த நம்பர் 50 ஃப்ரம் த அரே? இந்த 50 நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நேர ஆப்போசிட். இந்த கொஸ்டின்ல வந்து இந்த அரே கொடுத்துட்டு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க நேர திரிச்சு இந்த வேல்யூ இந்த 50 பிரிண்ட் பண்றதுக்கு எந்த கோடிங் கொடுக்கணும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பிராக்கெட் இருக்கு, 2 பிராக்கெட் இருக்கு. தட் மீன்ஸ் திஸ் இஸ் 2 டைமென்ஷனல். ஓகே, ஸோ 2 வேல்யூ தான் வரும். 3 டைமென்ஷனல் இருக்கும்போது இது மாதிரி 3 வேல்யூஸ் வரும். ஓகே, ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 50 பிரிண்ட் ஆகணும். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 2 rows இருக்கு. திஸ் இஸ் 0th, திஸ் இஸ் 0th row and this is first row, right? அப்போ நமக்கு 50 எந்த ரோயில் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோயில் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோயில் இருக்குனால கண்டிப்பா இதுவும் ஆன்சர் வராது. இந்த ஃபர்ஸ்ட் ரோயில நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் 50 ஃபர்ஸ்ட் ரோயில எத்தனாவது வேல்யூ, 0 1 2 3. ஓகே, ஸோ 50 வந்து 0th வேல்யூ தான். ஸோ ஆன்சர் என்ன, 1 0 தான் ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இம்போர்ட் நம்பர் as np அரே ஈக்குவல் டு, ஓகே இது நமக்கு தெரிஞ்சதான். அரே டாட் ஷேப் நம்ம படிச்சோம்ல, ஷேப் என்ன உங்களுக்கு ரிசல்ட் வரும், ஷேப்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் உங்களுக்கு அவுட்புட்டா வரும் சொன்னேன்ல. ஸோ எத்தனை ரோஸ் இருக்கு இதெல்லாமே நீங்க போஸ்ட் பண்ணிட்டு நீங்களா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இல்லாம வந்து பார்க்க கூடாது. ஓகே, அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இருந்து அந்த மாதிரி திங்கிங் வரும். ஓகே, ஸோ எத்தனை ரோஸ் இருக்கு, 2 rows இருக்கா. ஓகே, 2 rows இருக்கு. எத்தனை காலம்ஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ 2 3 வரும் உங்களுக்கு ஆன்சர். The return value of the array dot shape is represented in a certain data type. Which one? So array dot shape இருக்குல்ல, நம்ம அதோட ரிட்டர்ன் வேல்யூ, array dot shape ஓட ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு என்ன டேட்டா டைப்பில் கிடைக்குது, இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நோட் பண்ணிருக்கீங்களா என்ன டேட்டா டைப் கிடைக்குதுன்னு? டபுளா தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, டபுள் தானே. இது பாருங்க, அரே டாட் ஷேப்போட ரிசல்ட் உங்களுக்கு டபுளா தான் வரும். இந்த பிராக்கெட்ல தான் ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் இஸ் டபுள். ஓகே, ஸோ நம்பையில இருந்து மறுபடியும் நம்ம கொஸ்டின்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஓகே.